வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய தினம், இன்றைய நாள் ஜனவரி மாதம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை, சோபக்கிருது வருடம் தை மாதம். தை மாதத்தில் இது முதல் நாள். இன்றைய நட்சத்திரம் சதயம், மதியம் 12 மணி 20 நிமிடம் வரை. அதன்பின் பூரட்டாதி, திதி வளர்பிறை, சதுர்த்தி காலை 9 மணி 25 நிமிடம் வரை. அதன்பின் பஞ்சமி. யோகம் சித்த யோகம் மதியம் 12 மணி 30 நிமிடம் வரை. அதன்பின் யோகம் நன்றாக இல்லை. இன்று கரிநாள். கடகராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்றைய விசேஷங்கள்: இன்று பொங்கல் பண்டிகை, உத்தராயண புண்ணிய காலம். இன்று பொங்கல் பண்டிகை. தக்ஷாயணம் முடிந்து உத்தராயணம் ஆரம்பம். இன்று உத்தராயண புண்ணிய காலம். நாளைய விசேஷங்கள்: நாளைய தினம் மாட்டுப்பொங்கல், கணுப்பொங்கல், சஷ்டி விரதம். நாளைய தினம், நாளைய விசேஷம் மாட்டுப்பொங்கல், கணுப்பொங்கல். கணுப்பொங்கல் அப்படிங்கிறது பெண்கள் தங்களுடைய பிறந்த வீட்டில் இருப்பவர்கள், பிறந்த வீட்டில் தன் உடன் பிறந்தவர்கள், அவர்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கணுப்பிடி, காக்காப்பிடி அப்படின்னு மொட்டை மாடியில் அல்லது வீட்டு முற்றத்தில் பின்பக்கம் எங்கேயாவது இன்றைய தினம் ஒரு கரும்பு, மஞ்சள் பிடி அதெல்லாம் வைத்து சூரிய பகவானை வணங்கி அந்த மஞ்சள் கொத்தில் இருந்து இருக்கக்கூடிய இலையை எடுத்து கலர் கலராக சாதத்தில் பிரட்டி அதை வைத்து வணங்குவார்கள். தன் குடும்பத்தில் தன்னோடு கூட பிறந்தவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஒரு வழக்கம். அதைத்தான் கணுப்பிடி, காக்காப்பிடி அப்படிம்பாங்க. காக்கா கூட்டத்தை போல் நாமும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பது ஒரு அர்த்தம். அதனால் பிறந்த வீட்டிலிருந்து சீரெல்லாம் வரும். இது நாளைய விசேஷம். நாளைய தினம் மாட்டுப்பொங்கல், கணுப்பொங்கல். நாளைய தினம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம், சுபகோரை எனப்படும் நல்ல நேரங்கள்: நண்பகல் 12 மணி முதல் 2 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம், இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, விருச்சகத்தில் சுக்கிரன், தனுசில் புதன், செவ்வாய், மகரத்தில் சூரியன், கும்பத்தில் சந்திரன், சனி, மீனத்தில் ராகு. நமது வசந்த காலம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி உழவுக்கு நம்ம வந்தனை செய்யக்கூடிய ஒரு நாள். தொழிலுக்கு வந்தனை செய்யக்கூடிய நாள் ஆயுத பூஜை. இன்றைக்கி உழவு. அதனால் சூரிய வழிபாடு இன்றைக்கி முக்கியம். சூரியன் தான் இந்த பயிர்களையெல்லாம் வளர வைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆதாரத்தை தருகிறார். அதனால் அந்த சூரிய கடவுளை வணங்குகிறோம். இன்று நாம் செய்யும் உழவர்கள், அதற்கு உதவக்கூடிய இந்த கால்நடைகள், இதற்கு எல்லாமே நம்ம மரியாதை செய்கிறோம். அதனால் இன்று பொங்கல் திருநாள். அயனங்கள் 2: உத்தராயணம், தட்சிணாயணம் அப்படிம்பாங்க. தை மாதத்தில் இருந்து, அதாவது சூரியன் மகரத்தில் இருந்து ஒவ்வொரு ராசியாக மாறி மிதுனத்துக்கு வருவார். அதுக்கப்புறம் ஆடி மாதம் பிறக்கும். கடகத்துக்கு சூரியன் வரும்போது, அங்கே வரும்போது தக்ஷாயணம் ஆரம்பம் அப்படிம்போம்.
ஆடி மாதம் ஆரம்பிக்கும், அங்கேருந்து 6 மாதம். இந்த மாதிரி 2 பிரிவுகளாக பிரிக்கிறோம். அதை உத்தராயணம், தட்சிண அயனம் அப்படின்னு. அதில் சூரிய பகவான் தன் தேர் சக்கரத்தை வடக்கு நோக்கி செலுத்துகிறார் அப்படிங்கிறது தான் உத்தராயணம். இதை நம்ம ஒரு வளர்ச்சி பாதையாக, வளர்ச்சி நேரமாக நினைக்கிறோம். நிறைய நல்ல விஷயங்களை, சில திருமணங்களெல்லாம், சில சடங்குகளை எல்லாமே இந்த பொங்கல் ஆரம்பித்ததுக்கப்புறம், அதாவது தை பிறந்ததுக்கு பிறகு உத்தராயணத்தில் தான் செய்யணும்னு நிறையா பேர் இருப்பாங்க, காத்துட்ருப்பாங்க. பீஷ்மாச்சாரியார் கூட அவர் பாரத போரில் முள் படுக்கையில் படுக்கும்போது, அம்பு படுக்கையில் படுக்கும்போது அவர் இதைத்தான் வேண்டின்றார். அவருக்கு தான் ஒரு பவர் உண்டு. தான் எப்போ நினைக்கிறாரோ அப்போ தான் அவருக்கு உயிர் போகும். ஒரு ஏகாதசி தினத்தன்று அவர் உத்தராயணத்தில் தான் அவர், அதில் தான் நமக்கு அந்த விஷ்ணு சகஸ்ரநாமமே கிடச்சிது. இது மாதிரி உத்தராயணம் ரொம்ப விசேஷமானது. அதனால் நம்ம எல்லாருக்குமே நல்ல நேரம் பிறந்தாச்சு, நல்ல காலம் பிறந்தாச்சு அப்படின்னு நினைத்து இன்றைய தினப்பலனை தொடங்குவோம். மேஷராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தில் சூரியன், 11ஆம் இடத்தில் சனி பகவான், சந்திர பகவான், ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவான், ஜீவனஸ்தானாதிபதி 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில், 4 குடைய கிரகம் சுகஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில். பிரமாதமாக இருக்குது கிரக அமைப்பு. மேஷராசிக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக நடக்க போகுது. தொழில் லாபகரமாக இருக்கும். இன்றைக்கி நாள் ஒரு சந்தோஷமான நாள், மன மகிழ்ச்சியை பெறக்கூடிய ஒரு நாள், வெற்றியை தரக்கூடிய ஒரு நாள். கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. உங்கள் பிறவி ஜாதகமும் உங்களுக்கு துணை புரியும் போது இன்னும் அதிகமாக நற்பலன் நடக்கும். இது ஒரு 100% நன்மை நடக்கக்கூடிய ஒரு நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகச்சிறப்பான நாள். 7ஆம் இடத்தில் சுக்கிரன். இதை தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கோம். சுக்கிரன் 7ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். 7ஆம் இடத்தில் சுக்கிரன் வந்து உங்கள் ராசியை பார்க்கும்போது அதிகமாக நன்மைகள்லாம் நடக்கும். சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். முதல்ல இந்த குரு என்பவர் தனக்காரகன், செல்வத்துக்கு அதிபதி குரு. சுக்கிரனும் அதற்கு நிகரான செல்வத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்தவர். சுக்கிரன் பணம் செல்வத்தை கொடுப்பார். இப்போது நல்ல வருமானம் வரும். செல்வச் செழிப்போடு நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. எதிர்பார்த்த பணம், எதிர்பாராத பணம், அந்த மாதிரி ஒரு நிதி நிலையில் நீங்கள் உயர்வை சந்திப்பீர்கள். சேமிப்புகள் உயரும். நல்ல நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய இடம், அது சந்திரனின் வீடு. அந்த சந்திரன் இப்போ 9ஆம் இடத்தில் 9 கூடிய கிரகத்தோடு சேர்ந்து இருக்கார். பாக்கியங்கள் கையில் கிடைக்கும். நல்ல விஷயங்கள், நீங்கள் செய்த சில நல் வினைகளுக்கெல்லாம் இப்போ நன்றி பாராட்டி சில பேர் உங்களுக்கு கைமாறு செஞ்சுட்டு போவாங்க. அது போன்ற ஒரு நாள் என்றைக்கோ யாருக்கோ நம்ம செய்த ஒரு சிறு உதவி இன்றைக்கி அது பயனளிக்கும். சில பேர் எங்கேயோ ஒரு ரோட்டில் பஞ்சராகி வண்டி நின்றுச்சுன்னா இன்னொருத்தர் ஹெல்ப் பண்ண வருவாங்க. ஒருத்தர் ஸ்டெப்னி எடுத்து வண்டியை மாட்டி கொடுப்பாங்க. இன்னொருத்தர் நான் லிஃப்ட் தரேன், வாங்க என் வண்டியில் போகலாம்பாங்க. இந்த மாதிரி காலத்தால் நம்ம செய்த அந்த நன்றி இப்போ நமக்கு திரும்ப கிடைக்கும். அது போன்ற ஒரு நாள், மகிழ்ச்சியான நாள், நல்ல நாள். கடகராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டம தினம். அதனால் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். எந்த விஷயத்தையும் அவசரப்பட்டு எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று செய்யக்கூடாது. யோசித்து நிதானித்து செய்ய வேண்டிய தினம். கொஞ்சம் காசு பணம் விரையாகும், கவனமாக இருக்க வேண்டும். சிம்மராசிக்காரர்களுக்கு சுப செலவுகள்லாம் ஏற்படும். உங்களுடைய சொந்த பந்தங்களோடு சுற்றுலா சென்று வருவீர்கள். பணத்தை செலவு பண்ணி மகிழக்கூடிய ஒரு நேரம். சேமித்த பணம் செலவாகுதே என்று சில பேருக்கு வருத்தம் இருக்கும். சில பேருக்கு செலவாகுதேன்னு ஆனந்தப்படுவார்கள். இன்றைக்கி நீங்கள் ஆனந்தப்படக்கூடிய ஒரு நேரம், நல்ல நாள். கன்னிராசிக்காரர்களுக்கு யோகமான தினம். 6ஆம் இடத்தில் லாபாதிபதி. நல்ல இப்போ உங்களுக்கு வாய்ப்புகள் வரும். வாய்ப்புகள் வரும்போது அதை நம்ம பயன்படுத்தி கொள்ளணும். இப்போ உங்களுக்கு பயன்படுத்த தெரியும். நல்ல வாய்ப்புகள்
வரும். அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நல்ல வாய்ப்புகள்னால் என்ன சார் அப்படின்னா, சில நேரங்கள் தான் நமக்கு அதிர்ஷ்டம் நம்ம பக்கம் வரும். சில பேர் அதை உதாசீனப்படுத்திடுவாங்க, கண்டுகொள்ளாமல் விட்டுருவாங்க. அப்புறம் அதை நம்ம தேடி போவோம், கிடைக்காது. இது மாதிரி நிறையா விஷயங்கள் நிறைய பேருக்கு நடக்கும். இப்போ கிரிக்கெட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, சப்ஸ்டியூட் ஃபீல்டராக வருவாங்க, ஏதோ ஒரு முக்கியமான கேட்சை பிடிச்சிருவாங்க. அந்த கேட்ச் தான் ஒரு மேட்சே திருப்பக்கூடிய ஒரு கேட்சாக இருக்கும். அவர்களுக்கு அடுத்த மேட்ச்சில் ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரியான சில வாய்ப்புகள் தான் இன்றைக்கி உங்களுக்கு வரும். அதை நீங்களும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கேட்சை தவற விட்டுறாதீங்க. நீங்கள் என்னுடைய வார்த்தையை பிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேட்ச் மை பாயிண்ட். துலா ராசிக்காரர்களுக்கு மிகவும் யோகமான நாள். இந்த ரிஷப ராசிக்கும் துலா ராசிக்கும் அதிபதி சுக்கிரன் தான். இப்போ நம்ம ரிஷப ராசிக்கு ராசி பலன் சொன்னோம். அப்போ ரிஷபத்துக்கு 7வது வீட்டில் சுக்கிரன் இருக்கார். அது ஒரு சுபகிரகம். அவர் தன் வீட்டை பார்க்குறார், ரிஷபத்தை பார்க்குறார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இங்கே துலாத்துக்கும் 7வது வீட்டில் குரு இருக்கார். அது ஒரு சுபகிரகம். அவர் ராசியை பார்க்குறார். அப்போது இந்த சுக்கிரன் வீட்டில் பிறந்த இரு வீட்டாருக்கும் சுபகிரகங்களின் பார்வை கிடைக்கிது. ஏறத்தாழ இந்த ரிஷபத்துக்கு சொல்லக்கூடிய அதே பலாபலம் தான் இங்கே வரும். ஆனால் ராசி அதிபதியே தன் வீட்டை பார்க்குறார். இங்கே பரிபூர்ண சுபகிரகமான குரு துலாத்தை பார்க்குறார். 2ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கார். அது ரொம்ப பெரிய யோகம். ரிஷபத்தை காட்டிலும் துலாம் மிகவும் அதிர்ஷ்டமான நேரத்தில் இப்போ இருக்காங்க. எல்லா விதத்திலும் நன்மை நடக்கும். பணம் காசு பையை நிரப்பும். எடுத்து வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. எங்கே வைக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு பணம் செழிப்பு ஏற்படும். நிதி நிலையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய நேரம். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்ப சூழல் நல்லாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இது ஒரு யோகமான நேரம். ராசிக்குள் ஒரு சுபகிரகம் 6ஆம் இடத்தில் குரு அமர்ந்து ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். 2ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். 2 ஸ்தானங்கள் மீதும் சுபகிரகத்தின் பார்வை. மற்றொரு சுபகிரகமான புதன் 2ஆம் இடத்தில், ராசி அதிபதி 2ஆம் இடத்தில். ராசி அதிபதி செவ்வாய் குரு பரிவர்த்தனை. எல்லா விதத்திலும் பிரமாதமாக இருக்க கிரக அமைப்பு. நீங்கள் நினைத்தது தொட்டது துலங்கும். வெற்றி. போகிற இடமெல்லாம் வெற்றி. நீங்கள் சென்ற இடமெல்லாம் வெற்றி. நீங்கள் எதை நினைத்து காரியத்தில் இறங்கினாலும் வெற்றி உங்கள் பக்கம்தான். நீங்கள் யாருக்கு விட்டு கொடுத்தாலும் அவர்கள் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு விட்டு கொடுத்துருவாங்க. அப்போ பதவி, பட்டம், பதக்கம் எல்லாம் கிடைக்க போகிற நேரம் நல்ல நேரம். தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல நேரம் இது. 3ஆம் இடத்தில் சந்திரன், 8க்குடைய கிரகம் தன் வீட்டுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கும்போது தான் சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். உங்களுக்கு இன்றைக்கி நல்ல செய்தி சேரும். உங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு ட்ரிப்பு வெளியே போயிட்டு வரலாமான்னு ஒரு எண்ணம் ஏற்படும். அல்லது உங்களுடைய நண்பர்கள் உங்களை எங்கேயோ கூப்பிட்டு போவாங்க. அது ஒரு சிறு பிரயாணமாக இருக்கும். அதன் மூலமும் சில நல்ல விஷயங்களெல்லாம் நீங்கள் சந்திக்க போகிறீங்க, கேட்க போகிறீங்க. பிரமாதமான நாள், நல்ல நாள். குரு உங்கள் ராசி அதிபதி, 5க்குடைய கிரகம் செவ்வாய், இவர்களின் பரிவர்த்தனை. இந்த பரிவர்த்தனா யோகம் அப்படிங்கிறது சில ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் வெற்றியை தரும். அது இன்றைக்கி உங்களுக்கு இருக்குது, நடக்க போகுது. உங்களுடைய பிள்ளைகள், சில பேர் பேரண்ட்ஸு ஒரு ஊரில் இருப்பாங்க, பிள்ளைகள் வெளிநாட்டில் இருப்பாங்க. பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை நினச்சிட்டே ஏங்கிட்டு இருப்பாங்க, நம்ம பிள்ளை எங்கே இருக்காங்களோ, எப்படி இருப்பாங்களோ அப்படின்னு. இது ஒரு மனக்குறையை சில பேருக்கு ஏற்படுத்தும். ஆனால் அவர்கள் நல்லா தான் இருப்பாங்க. ஆனால் பெற்றோர்கள் அவர்களை சந்திக்க முடியாது, எங்கேயோ இருப்பாங்க. ஆனால் இந்த மனக்குறையெல்லாம் தீரும். பெற்றோர்களுக்கும் பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய அந்யோன்யமும் பாசமும் அதிகரிக்கும். அவர்களால் உங்களுக்கு நன்மை ஏற்படும், உங்களால் உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மை ஏற்படும். அந்த பந்த பாசங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள், நல்ல நாள். உங்கள் பிள்ளைகளின் சௌக்கியம் நன்றாக இருக்கிறார்களா என்பது கண்டு கேட்டு ரசித்து ஆனந்தப்படக்கூடிய நாள் இது. மகர ராசிக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் குபீர் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் எல்லாருக்குமே உங்களால் நன்மை ஏற்பட போகுது. குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்ப சூழ்நிலை நன்றாக இருக்கும். குடும்பத்தோடு சுற்றுலா சென்று வரக்கூடிய சூழலும் நிறைய பேருக்கு ஏற்படும். இந்த பொங்கல் உங்களுக்கு ஆனந்தமயமான பொங்கல்.
பொங்கல் எப்படி உங்களுக்கு பொங்கி வருகிறதோ அது மாதிரி உங்கள் இல்லத்தில் இருப்பவர்கள் எல்லோருக்குமே மகிழ்ச்சிகள் பொங்கப் போகுது, ஆனந்தம் பொங்கப் போகுது. சுப விஷயங்கள், மங்களகரமான விஷயங்கள்லாம் உங்கள் குடும்பத்தில் நடக்க போகுது. இந்த நாளும் நல்ல நாள். கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி நிறைய கெஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு வர போகிறாங்க. எல்லோரையும் வரவேற்றே பேசியே வாய் வலிக்கிற அளவுக்கு, சிரித்து வாய் வலிக்கிற அளவுக்கு நேரம் இருக்காது. எதுக்கு? சாப்பிட நேரம் இருக்காது. நம்ம செய்த பொங்கலை நம்மளாலேயே சாப்பிட்றதுக்கு நமக்கு நேரம் இருக்காது. எல்லோரும் வரவேற்கும் அந்த விஷயத்திலே இருப்போம். நிறைய பழைய கெஸ்ட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க. பழைய உங்களுடைய உறவினர்கள், கெஸ்ட்டு, நீண்ட நாள் பார்க்காதவர்களெல்லாம் பார்த்து இன்றைக்கி சந்தோஷமாக பொழுதை கழிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும். சந்தோஷம் அதிகரிக்கும் போது உடம்பில் இருக்கக்கூடிய வியாதிகள் பறந்து போகும். ஆரோக்கியமாக இருப்பீங்க. இந்த நாள் நல்ல நாள். மீனராசிக்காரர்களுக்கு செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும். வரவுக்கு ஏற்ற செலவு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. வரவை காட்டிலும் செலவுகள் அதிகம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இன்றைக்கி வரவும் உண்டு, செலவும் உண்டு. வரவை தாண்டிய செலவும் சிலருக்கு உண்டு. மொத்தத்தில் செலவு எல்லாம் ஆனந்தமயமான செலவு, நல்ல செலவு, மகிழ்ச்சியான செலவு. நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸுக்கு வெளியே கூப்பிட்டு போய் நல்லா உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுத்து அதில் சந்தோஷப்படக்கூடிய விஷயமாக இருக்கும். இன்றைக்கி என்டர்டெயின்மெண்ட் ஓரியன்ட் டே. சந்தோஷமான நாள்.